அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இடியப்ப மாவு அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பச்சரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா பச்சரிசி களைஞ்சி காய போட்டுட்டு ஜவ்வரிசியை வந்து லேசாக பொரிச்சிட்டு இதில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து நம்ம வடகமும் போடலாம், இடியப்பமும் வைக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ அதில் நம்ம சின்ன சீடை உப்பு சீடை பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். மிஷினில் அரைச்சிட்டு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தூக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சி 2 மாதம் ஆச்சு. அந்த மாவு நல்லாயிருக்கு, அப்படியே இருக்குது. இடியப்பம் வந்து இதில் சூப்பராக நூலாக நல்லா வந்துச்சு. உங்களுக்கு நான் இடியப்பம் புழிஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து நான் வந்து இது வந்து 200 கிராம் ஆளாக்கு. இதில் ஒரு ஆளாக்கு மாவு போட்டிருக்கேன். ஒரு ஆளாக்குன்னா இது வந்து 200 கிராம் இருக்குது. இப்போ இன்னொரு அரை கப்பு மாவு போட்டுக்கிறேன். அதாவது 1.5 ஆளாக்கு மாவு. கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 300 கிராம் இல்லை 350 கிராம் வரும். அது டம்ளரில் அளந்தால் தெரியும். இது வந்து ஆளாக்குங்கும்போது சில மாவு வித்தியாசப்படும். இது வந்து இப்போ 1.5 ஆளாக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரை ஆளாக்கு, அதாவது 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். 1.5 ஆளாக்கு மாவுக்கு 100 கிராம், 300 கிராம் மாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து பால் புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லேசாக சூடு பண்ணிக்கணும். பச்சை பாலாக இருக்குது, லேசாக வெதுன்னு சூடாக்கிக்கணும். சூடாக்கிட்டு இதிலே நம்ம உப்பு போட்டு கரைச்சிட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா பால் இருந்தால் நீங்கள் அப்புறம் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் பத்தலைன்னா அப்புறம் வந்து மறுபடியும் அரைச்சி புளிய முடியாது. அதனால் முதல்ல நிறையவே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த 1.5 கப் மாவுக்கு இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணி அதையும் நம்ம ஜலிச்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பால் வந்து லேசாக சூடு பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். அது லேசாக கரைஞ்சோன்னா நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட பொட்டுக்கடலை மாவும் பொடி பண்ணியாச்சு. அதையும் நல்லா ஜலிச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது கிடந்தால் டப்புன்னு வெடிக்கும், அதனால் நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட தேங்காய் பால் வந்து லேசாக சூடு பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் கூட முடியாமல் அப்படியே இருக்குது. உப்பும் இதில் கலந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிசையணும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து தேவைக்கு தகுந்த அளவு ஊற்றி பார்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா நீங்கள் வந்து சாதாரணமாக தண்ணி ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு விருப்பமான அதில் வந்து எள் இல்லைன்னா சீரகம் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்றுமே போடல, ப்ளைனாக தான் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி காஞ்சி போயிடாமல் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படி மேலே தடவிட்டு அப்படி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். மாவு காயாமல் இருக்கணும், அதுக்காக இப்படி உருட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, அதாவது சில பேர் உருண்டையாக உருட்டினா வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்படி தான் போடுவோம். எப்போவுமே இந்த மாதிரி நீல வாட்டில் போட்டுக்கலாம். சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு துணி போட்டு ஈர துணி போட்டு இப்படி மூடி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பேட்சாக உருட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தட்டில் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேப்பரில் கூட உருட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே எண்ணெய் பலகாரம் செய்யும்போது பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுப்பை வச்சுட்டு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ரொம்ப காய விட்டுறாமல் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சமாக அப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம். அதில் போட்டாச்சு. அதுவும் அப்படி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிளறி விடலாம். இப்போ நம்மளோட சீடை பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெருசாக போட்டால் உங்களுக்கு நல்லா பொறுக்கூடாக வேகும். இல்லை நல்லா பொறுன்னு இருக்கும். ரொம்ப நைஸாக உருட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப பொறுலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக விட்டா நமக்கு சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும். நல்லா பொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கலாம் வேகட்டும். சில பேர் உருண்டையாக போட்டால் வெடிக்கும்னு பயப்படுவாங்க. நானுமே உருண்டையாக போடுறதில்ல, இந்த மாதிரி தான் போடுவேன். இப்போ நம்ம ஒரு தட்டில் இருக்கிறத போட்டாச்சு. இது மாதிரி நம்ம இருக்கிற மாவே உருட்டிக்கலாம். இன்னொரு தட்டு உருட்டி ரெடியாக வச்சுக்கணும். அடுத்தது போடுறதுக்குள்ளே இன்னொரு தட்டு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு இது வந்து நான் உருட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சீடை வந்து வெந்த உடனே இந்த மாதிரி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அது நமக்கு பதம் தெரியும். சலசலன்னு கேட்குது பாருங்கள். தீ வந்து எப்போவும் மிதமாக தான் இருக்கணும். ரொம்ப கையிலலாம் வச்சிடாதீங்க, கறியும் போயிடும், ரெண்டாவது வெடிக்கவும் ஆரம்பிச்சிடும். நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி சீடை வந்து மேலெல்லாம் மிதக்குது பாருங்கள். இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட சீடை பாருங்கள், நம்ம நல்லா கலராக வேவிச்சு எடுத்துச்சு. இப்போ நான் அடுத்த பேட்சும் போட்டிருக்கேன். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சீடை வந்து கடைசி பேட்ச் போட்டுச்சு பாருங்கள். நான் அந்த மாதிரி 4 தட்டில் ஊற்றி எடுத்துருந்தேன். வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால நேரம் ஆக கொஞ்சம் நுரைச்சிட்டே வந்துடும். அதனால் கொஞ்சமாக போட்டு முதல்ல தேங்காய் பால் வேண்டாட்டினா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு புழிஞ்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் உருட்டி வேக வச்சு எடுத்துடணும். இந்த பாருங்கள் நம்மளோட சூப்பரான முறுமுறு சீடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாகணுன்னு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முறுமுறு நல்லா கூடு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். என்ன கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூட இருக்கணும். அப்போ தான் நல்ல பொறுப்புன்னு இருக்கும். தேங்குழல் ஆகட்டும் சீடை ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்து இந்த மாதிரி கூடு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் மிதந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விடுங்க. இல்லைன்னா உள்ளே போய் உட்காந்துக்கும். நீங்கள் மாவு அரைச்சி அதை வதக்கி அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பொட்டுக்கடலை முனிக்கி போட்டு பொடி பண்ணி போட்டுட்டு தேங்காய் பால் வெண்ணெய் சேர்த்து நினச்ச உடனே பண்ணலாம். இப்போ பிள்ளைங்க லீவ் டைமில் வீட்டில் இருக்கும்போது அவங்கள்ட்ட மாவு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி தந்துடுவாங்க. நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியானது தான். சில பேர் வெடிக்குன்னு பயப்படுறாங்க. அதனால் உளுந்த மாவு போட்டால் தான் வெடிக்கும்னு சொல்லுவாங்க அம்மா. நம்ம வந்து பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கோம். பொட்டுக்கடலை வந்து நல்ல சத்தானது தான் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான நம்மளோட உப்புச்சீடை செஞ்சிச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். அந்த மாவோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜவ்வரிசி சேர்த்து பச்சரிசி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே செய்யலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உப்புச்சீடை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம பிள்ளையாருக்கும் 2 வச்சாச்சு, நம்மளும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.